ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 500 இல்லை 1000 ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கான ஆன்சர் இப்போ நீங்களே சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ராம்கோ சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு 1 lakh crore இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கான லேண்டு, பில்டிங்கு, மெஷினரிஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு, அவ்வளோ லேபர்ஸ்க்கு வந்து சேலரி, இது எல்லாமே பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி ஒரு இயரில் வந்து ஒரு 10% ரிட்டர்ன் எடுக்கிறாரு, இல்லை 7% ரிட்டர்ன் எடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ். இப்போது ஷேர் மார்க்கெட்டில் 10,000 வச்சு 1000 அப்படின்றது 10% ரிட்டர்ன் பெர் டே. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு பாசிபிள் இருந்திருந்தால், ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு 1 lakh crores இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக அந்த ஒரு 1 lakh crore ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்காக கொண்டு வந்துட்டு டெய்லி ஒரு 10,000 crore ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்ல? ஏன் பண்ணலை? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு